யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஆஞ்சநேய சுவாமியை வணங்கும் ஸ்லோகம் இது. எங்கெங்கெல்லாம் ராமாயணம் இசைக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் கண்ணும் கண்ணீருமாக பக்தி ததும்ப அமர்ந்த கோலத்தில் கைகூப்பிக் கொண்டு ஆஞ்சநேயர் வணங்கிக் கொண்டிருப்பாராம். பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம், நிறைய வீரம் இருக்கிறவா, மெத்த படித்தவர்கள், இப்படி இருக்கிறவெல்லாம் அழவே மாட்டார்கள். ஆனா ஆஞ்சநேயர் நேர் எதிர். எத்தனைக்கெத்தனை படிப்போ, எத்தனைக்கெத்தனை அவருக்கு வீரமோ ஆற்றலோ, அத்தனைக்கத்தனை பணிவு. பகவான் ராமன் நினைத்தாலே அழுகை, உள்ளம் நைந்து நெக்குருகி போகிறார். அந்த ஹனுமானுடைய வைபவம் சொல்ல வந்ததுதான் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தை பற்றி கம்பநாடர் அழகான ஒரு பாடலை எழுதியுள்ளார். அனைவருக்கும் அறிந்த பாடல்தான், பொருளோடு சேர்த்து சொல்லுகிறேன். 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி, 5 1 பெற்றாள் அணங்கைக் கண்டு அயலான் ஊரில் 5 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 5 1 5 1 5 1. என்ன சுவாமி 5? 5 பூதங்களை பற்றியது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். நிலம் பிருத்திவி, அப்பு தண்ணீர், தீ கால் வாயு அதாவது காற்று, ஆகாயம் திறந்த வெளி, திடவிசிம்பெருவெளியின் ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த 5 சேர்ந்து சுந்தரகாண்டத்தில் சிறப்பு பெற்றிருக்கின்றன. முதல் வாயுன்னு எடுத்துப்போம். 5 1 பெற்றான். ஆஞ்சநேய சுவாமி வாயுகுமாரர், காற்று கடவுளுடைய பிள்ளைதான் அவர். நல்ல 5 1 காற்று அவர் பெற்ற ஹனுமான். 5 1 தாவி, 5 1 தண்ணீர், தண்ணீர் கடல், கடலைத்தானே தாண்டினார். அசோகவனத்துல போய் சீதையை தேடி மோதிரத்தை கொடுக்கறதுக்கு ஆஞ்சநேய சுவாமி கடல் தாண்டினார். 5 1 தாவி, 5 1 ஆறாக தாவரத்துக்கு எதை வழியாக பயன்படுத்தினார்? ஆகாயத்தை. 5 1 அப்ப 5 பூதங்கள்ல ஒன்றான ஆகாயத்தை வழியாக பயன்படுத்தி எங்கு சென்றார்? அயலான் ஊரில். ராவணன் அயலான், அவனுடைய ஊருக்கு போனார். 5 1 பெற்ற அணங்கைக் கண்டு, 5 1 பூமி பிருத்திவி, அந்த பூமாதேவி பெற்றெடுத்த நங்கைதான் சீதாதேவி. அப்ப 5 1 பிருத்திவி, பிருத்திவி பெற்றுக் கொடுத்த பூமாதேவியின் பெண்ணான சீதை, அவளை கண்டு அயலான் ஊரில் ஆரியர்க்காக ஏகி, ஆரியர்க்காக ராமச்சந்திர பிரபுவுக்காக சென்றான். என்ன செய்தார்? 5 1 வைத்தார். 5 1 நெருப்பு, அந்த நெருப்பை வச்சுட்டார். அவன் நம்மை அழித்து காப்பான். அப்ப தீயவர்களை எல்லாம் அழித்து நல்லவர்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய ஹனுமான் நம்மை காக்க வேணும். என்ன 5 பூதங்கள், பஞ்சபூதங்களை பத்தி அவ்விடத்தில் சொல்லப்பட்டுள்ளன. ஏற்கனவே உங்களிடத்துல சொல்லியிருக்கேன் ஞாபகம். இந்த 5 விரல்கள் இருக்கிறச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இதுதான் பெருமாள், பகவான் பரமாத்மா. இந்த 4 அவனை விட தாழ்ந்தவைகள். இது அறிவற்றவையான அச்சித்து என்று கொள்ள வேண்டும். இந்த 3 ஜீவாத்மாக்களாக கொள்ளலாம். யாரவர்? பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள். பத்த ஜீவாத்மாக்கள் இன்னும் நம்ம போல சம்சாரத்திலே இருக்கிறவா. முக்தர்கள் முக்தி அடைஞ்சுட்டவா. நித்தியர்கள் ஆதிசேஷன், அதே போல கருடன், அதே போல விஷக்சேனர். அவர்கள் இந்த 4 பேரை காட்டிலும் பகவான் உயர்ந்தவன். இந்த 5 விரல்களை பார்த்தா இந்த 5 ஞாபகம் வரணும். எப்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அந்த 5 பாக்கச்செல்லாம் ஹனுமான் ராமச்சந்திர பிரபுவனுடைய தாசன் ஆஞ்சநேய சுவாமி, அவருடைய ஞாபகம் வர வேண்டும். இப்படி லோகத்தை 5 5 எத்தனையோ உள்ளன. இப்ப நாம இனிமே அடுத்த ஒரு 4 ஸ்லோகங்களாலே 5 விதுரர் சொல்றத பார்க்க போறோம். ஆனா அஞ்சாமல் பார்க்கணும். பாக்குறோங்கிறதுக்கு அஞ்சலாமா? பயப்படுறது கூடாது. எப்ப மகாபாரதம் கையில இருக்கோ, ராமாயணம் கையில இருக்கோ, பாகவதம் கையில இருக்கோ, உபனிஷத்துக்கள் இருக்கிற வரைக்கும் ஏது பயம்? அதசோ பயங்கதோ பவதி யதா கேவைஷ ஏதஸ்மின் நதிருஷ்யே நாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அதசோ பயங்கதோ பவதி யதா கேவைஷ ஏதஸ்மின் நுதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய ததப்பேஷ ஸ்லோகோ பவதி. உபனிஷத்து ரொம்ப அழகா சொல்றது. பெருமான நெருங்க நெருங்க இந்த போல புத்தகங்களை படிக்க படிக்க கொஞ்சம் இருக்கிற பயம் கூட தொலைஞ்சே போயிடும். நல்லா தெம்பாயிடுவோம், வீரமாயிடுவோம். இத்தனை நாளா நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கீழே பாக்குறவாழ ஏதானும் மாற்றம் இருக்கா? சமயம் என்னமோ அவர் பாட்டு கார்த்தாலையானா சொல்லிட்டே இருக்கார்.
அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் போல் இருக்கு, புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். நம்மிடையே ஏதானும் மாற்றம் உண்டான்னா ஒண்ணு நிச்சயமா தெரிஞ்சிருக்குமே, இந்த லோகத்தை கண்டு பயப்படுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டு இருப்போம். நம்ம எந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலங்கி கொண்டிருந்தோமோ, பதட்டம் அடைந்து கொண்டிருக்கோமோ, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இப்படித்தான் லோகத்துல இருக்கும் அப்படிங்கிற மனப்பான்மை மெதுவா வருதா இல்லையா? பயம் குறையறதா இல்லையா? பேர்பட்ட பெருமான் நம்மை காப்பதற்கு இருக்கார். நம்ம பாரத தேசம் புண்ணிய பூமி, தர்மத்துக்குன்னு இருக்கிற பூமி. அந்த தர்மம் நம்மள ஒரு நாள் விட்டுடாது. நாம் தர்மத்தை காக்க வேணும், தர்மம் நம்மை காக்கும். இதுவரை பாரத தேசம் இதைத்தான் புரிஞ்சுட்டு இருக்கு. இதைத்தான் ரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கா. இதுல பயம் எங்கேருந்து வந்தது? எப்ப பக்தி வளர்ந்துடுத்தோ இனி பயத்துக்கு இடம் கிடையாது. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே, கருத்தே அதுதான். இது எத்தனை பேர்கிட்ட வேணா நீங்களே பேசி பாருங்க, அவ எல்லாரும் ஒன்னதான் சொல்ல போறா. அப்போ என்ன இதெல்லாம் இப்ப தெரிஞ்சுன்னு நாளில இருந்து கடைபிடிச்சிட போறோமான்னு இல்ல. ஆனா நாம ஒரு உயர்ந்த கலாச்சாரம் பக்தி பண்பாட்டை சேர்ந்தவாழ்ங்கிறது தெரியறது சுவாமி. அப்ப நிச்சயமா பயம் போறது, தைரியம் வருது. இது சொல்லுவோமா இல்லையா? அப்ப அஞ்சாமல் கேட்க வேண்டும், ஆனா அஞ்சை பற்றி கேட்க வேண்டும். முதல் ஸ்லோகத்தில் ஓர் 5 பத்தி தெரிவிக்கிறார். பஞ்சாக்னயா மனுஷ்யேண பரிச்சர்யாக பிரயத்னதா பிதா மாதா அக்னிஹி ஆத்மாச்ச குருஷ்ச பரதர்ஷப. ஹே பரதர்ஷப, பரத குலத்தில் தோன்றிய பெருமையான திருத்தராஷ்டிரனே கேட்டுக்கொள். ஓரொரு மனிதனும் இந்த 5 நெருப்புகளை தினப்படி நன்கு பேணி பாதுகாக்க வேண்டும், புஷ்டியாக பாதுகாக்க வேணும். உடனே திருத்தராஷ்டிரன் கேட்டார், எந்த 5 நெருப்பு? எனக்கு ஒரு பஞ்சாக்னி வித்தியை தெரியும், அதை பத்தி பேசுகிறீரா? அல்லது 3 அக்னிகளை பத்தி தெரியும், தாட்சிணாக்னி, ஆகவனியம், இது முதலான 3 நெருப்புகளை தெரியும், அதை பத்தி சொல்லுகிறீரா? எவ்வளவு நெருப்ப வைத்து எத்தனை ஹோமங்கள் பண்ணிருக்கேன், எத்தனை ஜபம் பண்ணிருப்பேன், எவ்வளவு தபஸ் பண்ணிருப்பேன், இந்த நெருப்புக்கு எத்தனை ஆகுதிகள் கொடுத்திருப்பேன், எத்தனையோ பூர்ணாகுதி, லட்சம் கோடிக்கணக்கு. திருத்தராஷ்டிரன் கொக்கரித்தான். விதுரர் சிரிச்சுட்டே பதில் சொன்னார், அந்த 5 நெருப்பை பத்தி நான் இப்ப பேச வரல, பஞ்சாக்னி வித்தையை பத்தி பேசவும் வரவில்லை. நான் சொல்ற வேறு 5 நெருப்புகள், இவை நெருப்புகளே அல்ல. ஆனால் நெருப்பை எத்தனை தூரம் பாதுகாக்க வேண்டுமோ, மதிக்க வேண்டுமோ, தொழ வேண்டுமோ, அந்த அளவுக்கு இவர் 5வரையும் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பஞ்சாக்னி வித்தையில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு ஆத்மா பாடுபடாமல் தப்பிக்கலாம்னார். திருத்தராஷ்டிரனுக்கு சந்தேகம், என்னது பஞ்சாக்னி வித்தையில ஆத்மா என்ன பாடுபடணும்? அந்த பாடுபடாத இருக்கணும்னா இப்ப எந்த 5 பேரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் முதல்ல பஞ்சாக்னி வித்யான என்னன்னு சொல்றேன். 5 நெருப்பில் ஆகுதி கொடுக்கிறோம். ஆகுதி கொடுக்கறதுன்னா ஒரு வஸ்து நெய்ய நெருப்பில் இடுகிறோம், ஸ்வாஹா என்று சொல்லி விடுகிறோம் அல்லவா? ஸ்ரக்கு என்ன பேர், அதுக்குன்னு இருக்கிற கரண்டி, அந்த கரண்டியில நெய்ய எடுத்துக்கணும். இப்படி அதை விட போகிறோம். தத்னா ஜுஹுயாத், தத்னா ஜுஹோதி, தயிரை எடுத்து போடு, அட்டா கபாலத்துல வச்சுக்கோ. 8 ஓட்டாஞ்சில்லு, 8 கபால ஓடுகள், அந்த கபால ஓடுகள்லே மண் ஓடுகள், அந்த 8ல தயிரை வைத்துக் கொண்டு எடுத்து அதில் சேர்க்க வேண்டும், பாலாலே சேர்க்க வேண்டும். இதுக்குத்தான் ஆகுதி கொடுக்கறதுன்னு பேர். இது கண்ணுக்கு நேரம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல நெய்ய கொட்டுகிறோம், நெய்ய சேர்க்கிறோம். இல்ல பூர்ணாகுதி, கோவில்கள் எல்லாம் பெரிய பவித்ரோத்சவம் சேவிச்சிருப்பீள், அதனுடைய இறுதியில் பூர்ணாகுதி நடக்கும். தேங்காய் போடுவா, பழங்கள் போடுவா, பட்டு வேஷ்டி இடுவார்கள். அதெல்லாம் சொல்லி சொல்லி அக்னி தேவத்தை இடத்துல கொண்டு போய் விட்டுடும். இது நாம கண்ணுக்கு நேர பாக்குறது. ஆனா இப்ப வேற ஒரு விஷயம் சொல்ல போறார். ஆத்மாதான் நெய்யாட்டம்னு வச்சுங்க. இந்த ஆத்மாவை 5 இடத்துல கொண்டு போய் ஆகுதி கொடுக்கறோமா? இப்படி சுவாமி, ஆத்மாவையே கொண்டு போய் ஆகுதி ஆக்க முடியுமா? நெருப்பு சூடாதான்னா இது நெருப்பே இல்லை. இது நெருப்பாக நாம் இப்ப நினைக்க வேண்டிய, உருவகப்படுத்த வேண்டிய வேற 5 பொருட்கள். ஆத்மா பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் தகுந்தா போலே ஒன்னும் நரக்கத்துக்கு போறார், இல்ல சொர்க்கத்துக்கு போறார். அங்க போய் அனுபவிச்சு முடிச்ச உடனே ஆத்மாவை தூக்கி வெளியில போட்டுருவா. அப்ப முதல்ல ஸ்ரத்தை அப்படிங்கிற நெருப்பில் ஆத்மா ஆகுதி கொடுக்கப்படுகிறார். அப்படின்னா ஆகாயம் திறந்த வழி இருக்கும் இல்லையோ, அதுல எல்லாம் பனிமூட்டமா இருக்கும், அதுல கொண்டு போய் இந்த ஆத்மாவை போட்டுடுறா. அப்ப முதல் ஆகுதி கொடுக்கப்பட்டது. அடுத்தது அந்த பனியின் மூலமாக அவர் கீழே விழுவார், மழை தண்ணீர் மூலமாக கீழே விழுவார். அப்ப 2வது ஆகுதி மழை தண்ணீர்ல கொண்டு போய் கொடுக்கப்படுறது. அதுக்கப்புறம் மழை தண்ணீர் கீழே விழுந்து பூமியில விழுந்து நெல்லாக முளைக்க வேண்டும் அல்லவா? அதுல இந்த ஆத்மா கொண்டு போய் சேருகிறார். அது 3வது ஆகுதியா கொடுக்கப்படுறது. அந்த நெல்லையோ கோதுமையோ பருப்பையோ ஏதோ ஒண்ணு, அந்த பொருளை ஒரு ஆண் உண்ணுகிறான் அல்லவா? அப்ப அது 4வது ஆகுதியாக சொல்லப்படுகிறது. அந்த ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு கூடி அவளுக்கு கர்ப்பத்தை வழங்குகிறான் அல்லவா? அப்ப அந்த ஜீவாத்மா கர்ப்பத்துக்குள்ள போறாரோ இல்லையோ, இது 5வது ஆகுதியாக வழங்கப்படுகிறது.
இதத்தான் ஸ்ரத்தை, சோமன், விருஷ்டி, விரீஹி இது முதலான 5 நெருப்புகளில் இந்த ஆத்மா கொடுக்கப்படுகிறார். இதுல மாறி மாறி நம்ம பிறந்துட்டே இருக்கணும். கர்ப்பத்துக்குள்ள போயிட்டோம், கர்ப்பம் வெளியில வந்துருவோம். உலகத்துல 60 வருஷம் 70 வருஷம் வாழ்வோம். வாழ்ந்து முடிச்சவுடன் இங்க பண்ணிருக்கிற பாவ புண்ணியங்களுக்கு தக்கா போலே மறுபடியும் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ சந்திரலோகத்துக்கோ இந்திரலோகத்துக்கோ எங்கேயோ போறோம். அங்கிருந்து மறுபடியும் பனி, பனியிலிருந்து மழைத்துளி, மழைத்துளி பூமி, பூமியிலிருந்து நெல்லு, நெல்லிலிருந்து ஆண் வயிறு, ஆண் வயிற்றிலிருந்து பெண் வயிறு, பெண் வயிற்றிலிருந்து லோகம், லோகத்துல 70 வருஷம், அது ஆணாகவோ பெண்ணாகவோ குதிரையாகவோ மாடாகவோ மனித ஏதோ ஒண்ணு, மறுபடியும் 60 வருஷமோ 70 வருஷமோ 100 வருஷமோ மறுபடியும் அதுக்கு தகுத்தா போல ஏதோ ஒரு லோகம் சுத்தி சுத்தி வர சொல்லியோ. இதத்தான் பஞ்சாக்னி வித்யான்னு சொல்லுவார்கள். அப்ப 5 நெருப்புகளில் இவ்வாத்மா ஆகுதி கொடுக்கப்படுகிறான். இது நின்னாகணும். எத்தனை நாள் இதை போல நம்மளை பிடிச்சு ஒருத்தர் ஆகுதி கொடுத்துட்டே இருக்கிறது. யார் கொடுத்துட்டு இருக்காரு? நம்மளே தான் கொடுத்துக்கிறோம். இந்த பாவ புண்ணியங்களை சரியா நிறுத்திட்டோம்னால் அப்ப இந்த சுழல்ல நம்ம போக வேண்டிய தேவையே இல்லை. இப்படி சுவாமி இது போய்தானே வந்தாகணும்னா இந்திரலோகம் சந்திரலோகத்துக்கு போனாத்தானே இந்த ஆபத்து. பாவத்துக்காக நரகத்துக்கோ புண்ணியத்துக்காக சொர்க்கத்துக்கோ போனாத்தானே இந்த சுழற்சியில வந்துட்டே இருக்க போறோம். பாவ புண்ணியங்களையே தடுத்துட்டா, இரண்டையுமே செய்யாமல் இருந்தால் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி. அப்ப சாமியாபத்திங்கிற மோட்சமே கிட்டி விடுகிறது. அப்ப பாவம் புண்ணிய ரெண்டையும் தடுத்து முக்தி மண்டலமாகிற மோட்ச சாம்ராஜ்யம் வைகுந்த லோகத்தை அடைந்து விட்டால் இவ்வைந்தும் அப்புறம் ஆகுதி கொடுக்கப்படவே வேண்டாம். இந்த நெருப்பும் வேண்டாம், ஆத்மாவை கொண்டு போய் அதுல விடுறதிலும் வேண்டாம். இந்த ஓரோரு இடத்துலயும் நம்ம அடுத்த இடத்துக்கு போறமான சந்தேகம். மழை தண்ணீர ஆத்மா கீழே வருகிறார், வந்தவர் எத்தனை மழை தண்ணீர் கடலுக்கு படுத்து, எல்லா மழை துளிகளும் நிலத்துக்கு போய் நெல்லுக்குள்ள போறதானா? அப்படி காணப்படலையே. எத்தனையோ எங்கேயோ அடிச்சுன்னு போடலாம். அந்த நெல்லு துளிக்குள்ள நான் இருந்தா கூட எல்லாம் ஒரு ஆண் பெண் வயிற்றுக்கு போட போறதா? இல்ல. போரடிக்கிறச்சே அந்த பக்கமா போற காரனுடைய டயர்ல சிக்கிண்டி எத்தனையோ நெல்லு வீணா போடும். அப்ப அதுக்குள்ள எத்தனை ஆத்மா வீணா போயிட்டாரோ. அடிச்சுன்னு போற தண்ணீர்ல அரிசி களையறோம் பாருங்க, அதுல உமி இருக்கும் இல்லையோ, அந்த உமிக்குள்ள இருந்து எத்தனை ஆத்மாக்கள் வீணா போடுறதோ. எந்த நிமிஷத்துல எங்கு வேணாலும் நாம் அடித்து கொண்டு போகப்படலாம். இது இத்தனையும் தாண்டி ஒரு தாயாருடைய கர்ப்பத்துக்கு போய் மனித பிறவி கிடைக்க வேண்டும். இதனாலதான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு கூறுகிறார்கள். அப்ப இந்த சுழற்சிய வேண்டாம் சுவாமி, இதை நிறுத்திட வேண்டிதான். நாம மீளாத இன்பத்தை அடைய வேண்டும் என்னால் இந்த 5 பேரை நன்கு நீ பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த 5 பேரை வணங்க வேண்டும். இவர்களை தெய்வமாக கொள்ள வேண்டும். யார்? பிதா, மாதா, அக்னி, ஆத்மா, குருஹு. பிதா மாதா நம்மை படைப்பித்த தந்தை, நம்மை பெற்ற தாய். இவ 2 பேரிடத்தும் தேவதையாகவே கொள்ள வேண்டும். இதனாலதான் உபனிஷத்து சொல்லச்சே மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ 4 சொல்லி சொல்லியோ. அந்த 4ஐயும் அப்படியே எடுத்துட்டார் இவர். மாதா பிதாக்களை சொல்லிட்டார், குருவை சொல்லிட்டார், ஆத்மான்னு சொல்லிருக்கார். அப்ப அந்த 4க்கு இந்த 4ன்னு வச்சுடலாம். பிதா மாதா நம்முடைய தாய் தந்தையர்கள். சுவாமி அவர் சிறந்த பக்தர். எங்க இருக்கார்? பெரிய பங்களால வாழறார், நன்னாத்தான் சம்பாதிக்கிறார், நன்னா இருக்கார். ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சோறு போடுறார், எத்தனை அநாத இல்லங்கள்லாம் நடத்துறாரு தெரியுமோ. எல்லாம் நன்னா இருக்கும். இப்ப வீட்டுக்கு போயிருந்தேன், அவருக்கு வயசு ஒரு 35-40 தான் இருக்கும் போல் இருக்கு. அப்பா அம்மா அவங்க பார்த்தேன் காணமே. என்ன இல்ல அவர் நடத்துற இல்லத்துல அவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா என்ன லாபம் சொல்லுங்க? நாம கூட வச்சுன்னா காப்பாற்ற வேண்டும். அப்ப மாதாவோ பிதாவோ நம்ம கூடவே இருக்கக்கூடிய தெய்வங்கள். நமக்கு முதல்ல கல்வியை போதித்தவர்களே அவர்கள். ஆனாவன்னா எழுத தெரியாது என் கை இழுக்கரிச்சே அந்த ஷாக்கட்டியை வைத்துக் கொண்டு ஸ்லேட்டு பலபகுச்சியில எழுதி காட்டினது யாரு? அதே தாயார், அதே தந்தை தானே. அதனாலதான் தாயாகட்டும் தந்தையாகட்டும் இவர்களைத்தான் முதல் தெய்வமாக கொள்ள வேண்டும். இவர்களை நன்கு வைத்து பாதுகாக்க வேண்டும். எத்தனை சண்டை வரட்டும், அவர்களோட சண்டை வரக்கூடாது. ஆனா எத்தனை கருத்து வேற்றுமை வரட்டும், சண்டை வரக்கூடாது. கருத்து வேற்றுமை கூட இருக்கலாம். என்னப்போ எல்லா அப்பா அம்மாக்களுமே நல்லவர்களா இருப்பான்னு சொல்லிட முடியாது. சில பேர் அவர்களே நல்லவர்கள் அல்லாதவர்கள் கூட இருக்கலாம். அப்ப கண்டிப்பா பிள்ளை ரொம்ப நல்லவனா இருந்து பரமபக்தனா இருந்து ஆனா தாய் தந்தையர்கள் கொஞ்சம் சரியா இல்லாதவாளா இருந்துவிட்டால் அப்ப என்ன ஆகும்? உடனே பிள்ளை என்ன சொல்லலாம்? சாமி அவ அப்படி இருக்கிறதுனால நமக்கு ஒத்து போறது இல்லை, அவ வழி அவ பாத்துக்கட்டும் என்ன ஓஹோன்னு அவளை கஷ்டப்படுறதுக்கு நம்ம விட்டுட முடியாது. ஏதோ நம்மால் என்ற உதவிகளை செய்து அவ ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்காளான்னு வச்சுன்னு பாத்துடணும். ரொம்ப தீயவர்களா இருந்தா கூட விலகி வேணா இருக்கலாமே தவிர விட்டுவிட முடியாது. அவர்களை தள்ளி விட்டுடுறதுக்கே முடியாது, திரஸ்கரிக்க கூடாது. நல்லவர்களா இருந்தா பேச்சுக்கே இடம் இல்லை, கூட தான் வைத்துக் கொள்ள வேண்டும். எடுத்த எடுப்பில் இல்லே
கூட்டு குடும்பமா இருந்தா இதெல்லாம் ஒத்து போகாது சுவாமி, அவ பாட்டுக்கு அவ இடத்துல இருக்கட்டும், மருத்துவ வசதிக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம், மந்த்லி இவ்வளவு பணம் அவளுக்கு கொடுத்துடுறோம், டாக்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் ஏற்பாடு படுத்திட்டோம், நாங்க பாட்டுக்கு பாத்துக்கிறோம்னால் சாஸ்திரம் ஒத்துக்கல. அது மத்த பேர் யார் ஒத்துக்கிறா இல்லைங்கிறது இப்ப நான் எனக்கு சொல்றதுக்கு தெரியாது. அதுக்கு மேல இத பத்தி பேசுறதுனாலே அவரவர்களுக்கே இது புரியும். அவாவா அப்பா அம்மா வச்சு காப்பாத்தணும்னு இதை இன்னொருத்தர் எடுத்து சொல்லி நாம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை கிடையாது. அவரவர்கள் உள்ளத்துக்கே தெரியும். அந்த உள்ளத்தையே தட்டி பாத்துக்க வேண்டியதுதான். பிதா மாதா அக்னிஹி, அக்னி பகவான் ஆராதித்தே ஆக வேண்டும், அவர் தெய்வத்துக்கு சமம். ஆத்மா, இந்த ஜீவாத்மா எவ்வளவு முக்கியம். ஆத்மாவை பார்க்கணும், தேகத்தை தள்ளணும். நாம உடம்பையே பார்த்துட்டு ஆத்மாவை காண மறுக்கிறோம். அதத்தான் கூடாது, ஆத்மாவை பார்த்துக்கொள். இதே ஆழ்வார்களை பற்றி பெரியவாச்சான் பிள்ளை எழுதும் போது, முன்னாடி அவர்கள் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், ஆனா இப்ப நல்லவர்களாக மாறுகிறார்கள். நான் தீயவனா இருக்கிற வரைக்கும் எப்படி தெரியுமா இருப்பேன், உடம்ப நன்னா பளபளான்னு பாதுகாத்து அதை நிழல்ல வச்சு குடுகுடு வசதியில வச்சுட்டேன், ஆத்மாவை வெயில போட்டேன். அதே அவர் ஆழ்வாரா மாறுறார். இனிமே என்ன பண்ணுவார்னா, ஆத்மாவை நல்ல நிழல்ல வச்சுட்டு உடம்ப தூக்கி வெயில்ல போட்டு விடுறாராம். அதனால ஆத்மாவில் நோக்கு இருக்க வேண்டும். கடைசியா சொன்னார், குருஷ்ச பரதர்ஷப பிதா மாதா அக்னி ஆத்மா குரு. குரு தான் ஆசான், ஆசிரியன். எழுத்தறிவித்தவன் எவனோ அவன்தான் இறைவனாகிறான். ஆச்சாரிய சம்பந்தத்தினாலதான் பெருமானே நமக்கு கைக்கு எட்டுகிறான். நாம எதை தெரிந்து கொள்ளணும்னாலும் குரு தான் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். ஆனால் அவரையும் பாதுகாக்க வேண்டும். இப்படி 5 விஷயங்கள். பஞ்சாக்னயோ மனுஷ்யேன பரிச்சர்யாக பிரயத்தனத்தக. இன்னும் சில 5களை பார்ப்போம்.